தேங்க்யூ பிரபு. இந்த படத்தை நான் ஏற்கனவே பார்த்துருக்கேன். அப்போது என்ன பாதிப்பை ஏற்படுத்திச்சோ அதே பாதிப்பு எந்த விதத்திலும் குறையாமல் அப்படியே இன்னும் அதிகமாக தான் இப்போ இருக்க இந்த படம் பார்த்து முடிக்கும்பொழுது. இந்த ஜாதிய ஏற்றத்தாழ்வுன்றது வந்து நம்ம இந்தியாவில் ஒவ்வொருத்தரும் ரத்தத்துலேயும் கலந்த மாதிரி தான் இருக்குது. அது எந்த விதத்தினாலும் அது வந்து வெளிப்பட தயாராக தான் காத்திருக்கு. அது பதிங்க தான் இருக்குது. அது வந்து ஒரு மிருகம் மாதிரி பதிங்க தான் இருக்குது. வெளித்தோட்டத்தில் தெரியாது, அது வந்து அமைதியாக இருக்க மாதிரி தெரியும். அதற்கான காலகட்டம் நேரம் வரும் பொழுது அது தன்னை வந்து வெளிப்படுத்திக்குது. அது வந்து அது வெளிப்படுத்தும் போது அது எவ்வளோ கொடூரமாக இருக்கும் அப்படின்றது வந்து இந்த படத்தை பார்க்கும்போது நமக்கு புரியுது. இந்த ஏற்றத்தாழ்வு எதனால் ஏற்பட்டது, இதை வந்து எப்படி சால்வ் பண்ணணும் அப்படின்ற ஒரு பெரிய விவாதத்தை வந்து இந்த படம் உருவாக்கியிருக்கு. நம்ம சமுதாயத்தில் இதை பற்றி நம்ம வந்து பேசணும், டிஸ்கஸ் பண்ணணும், எழுதணும். அது நம்ம வந்து படைப்பாளிகளாக இருக்கும்பொழுது அதை வந்து நம்ம படைப்பில் கொண்டு வரணும்னு நான் விரும்புகிறேன். இது ஆக்சுவலி இது தொடர்ந்துனே இருக்க வந்து வருத்தத்துக்குரியது தான். இது ஒரு கட்டத்தில் இது நிறைவடையணும், தொடர்ந்துனே இருக்கக்கூடாது. நிறைவடைஞ்சு எல்லாம் சமமாக மாறி அந்த ஏற்றத்தாழ்வு இல்லாமல் வாழணும். நான் இந்த படம் பார்க்கறதுக்கு வரத்துக்கு முன்னாடி கூட எம்ஜிஆர் பாட்டு ஒன்று கேட்டுட்டு வந்தேன். உலக சுற்றமாளியின் படத்தில் வந்து சிக்குமங்க சிக்குப்பான ஒரு பாட்டு. அதில் வந்து அப்போ பாட்டில் அவர் வந்து வானில் நாளை, அதாவது நிலவில் வந்து பள்ளிக்கூடம் கட்டப்படும், அங்கே வந்து பிள்ளைக்கு போய் படிப்பாங்க அப்படின்னு அந்த பாட்டு. அதில் வந்து ஜாதியும் இல்லை மதமும் இல்லை என்றே பாடி சிரிக்கும் அப்படின்ற மாதிரி அந்த பாட்டு வரும். அது வந்து கிட்டத்தட்ட 70களில் வந்த படம் நினைக்கிறேன். அப்போவே எம்ஜிஆர் வந்து அது பாடியிருக்கார். அதாவது ஜாதியும் இருக்கக்கூடாது மதமும் இருக்கக்கூடாது அப்படின்னு அவர் வந்து, அது இல்லாமல் வந்து ஒரு குழந்தைங்கள வந்து அந்த நிலவில் போய் படிக்கும்போது ஜாதியும் இருக்காது மதமும் இருக்காதுங்க அப்படின்னு அழுத்தமாக சொல்லியிருப்பார். அதில் அந்த ஒரு பெருங்கனவு வந்து நம்ம இந்தியாவில் எப்போ தான் நிறைவேறும்னு தெரில. அது நிறைவும் நாள் தான் வந்து நம்மளுக்கு எல்லாத்துக்குமே வந்து ஒரு விடிவுகளை நான் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமான படம் இது. அந்த பாதிப்பு வந்து ரொம்ப தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு எனக்கு. எல்லாத்தையும் அப்படி தான் பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். இதெல்லாம் மாறணும். அதுக்காக தான் ஒரு படைப்பாளி இவ்வளோ கஷ்டப்பட்டு எடுத்திருக்காரு. நமக்குள்ளே அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருந்தாலும் அதெல்லாம் வந்து விட்டொழிக்கணும். நம்ம எல்லாம் சமம் அப்படின்ற ஒரு வெளிச்சத்தை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு நான் விரும்புகிறேன். அதுதான் அந்த படைப்பாளியோட நோக்கமாகவும் இருக்கிறதுனால நம்ம அதையே தொடருவோம். ரொம்ப நன்றி. என் பேர் யுவராஜ், நான் வந்து ஃபிலிம் டைரக்டர். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். என்னோடய பேர் வந்து சுனில்குமார். நான் இன்டர்நேஷ்னல் இன்ஸ்டியூட் ஆஃப் ஃபில்ம் அண்ட் கல்ச்சரில் வந்து இப்போ ஃபில்ம் மேக்கிங் படிச்சிட்ருக்கேன். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் இந்த படத்தை பார்க்குறேன். இதில் வந்து ஆரம்பத்தில் அந்த பெண்ணை காட்டும்போது ஒரு முறையான ஆண் தொடை இல்லாமல் ஒரு சமூகத்தில் ஒரு பெண் இருக்கும்போது மற்ற சமூகத்தில் இருக்கக்கூடிய ஆண்களால் என்னென்ன இடையூறுகளை வந்து சந்திக்கிறாங்க அப்படிங்கிறத வந்து மலையாள சினிமாவுக்கே உரித்தான அந்த யதார்த்தமான காட்சி அமைப்புகளில் வந்து அவ்வளோ அழகாக காட்டியிருந்தாங்க. அதுவும் ஒவ்வொரு சீன் போகிறப்பையும் கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிச்சுட்டே இருந்துச்சு. ஏன் இவர் ஏன் இந்த இடத்துல நூல் போட்டுட்டு அந்த கேரக்டர் வந்து காட்டியிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரம் கழித்து போகிறப்ப அவருக்கே கரெக்டாக இது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜோட இது தந்தது. அந்த சீனுக்கு முன்னாடி தான் அந்த பையனை வந்து பிளாக்காக இருக்காங்க அப்படிங்கிறதுக்காக அது கிரிட்டிசைஸ் பண்ணி அந்த இதெல்லாம் போயிட்டு இருந்துச்சு. கடைசியில் எப்படி முடிப்பாங்க அப்படிங்கிறது ஒரு எண்ண ஓட்டம் போயிட்டே இருந்துச்சு. ஆனால் அது அவங்க இது ஹேங்கப் பண்ணிக்கிற மாதிரி முடித்தது ரொம்பவே அது ஒரு மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற மாதிரியான ஒரு கதையாக இருந்துச்சு. அதை அதுக்குள்ளே ஒரு பெரிய அரசியல் இருக்குன்ட்டு புரியுது. அது ஒரு நம்ம சாதாரணமாக நம்ம குழந்தை பருவங்களில் விளையாடுற இந்த ராஜாராணி விளையாட்டை வச்சுட்டு அவங்க சொன்னது ரொம்பவுமே இதாக இருந்துச்சு. பின்னாடி அந்த அரசியல் களம் போயிட்டு இருந்தது எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. தேங்க்ஸ் ஃபார் இதை அரேஞ்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. என் பேர் வெங்கட். ஸோ திஸ் இஸ் த ஃபஸ்ட் டைம் இந்த மூவி நான் பார்க்குறது ஆக்சுவலாக. ஸோ ஸ்கிரிப்ட் வைஸ் சார் சொன்ன மாதிரி அந்த ஜாதிய ரீதியாக உள்ள கோட்பாடுலாம் அதில் இருக்குது. ஆன் டாப் ஆஃப் தட் ஒரு
5, 6, 7 மேல் சேர்ந்து ஒரு இடத்துல இருக்காங்க. அங்கே ஒரு லேடி இருக்காங்க. ஸோ ஆப்வியஸாக இவங்க எல்லாம் தண்ணி அடிச்சிட்ருக்காங்க. அந்த டயத்தில் ஜென்ரலாக ஒரு ஆணோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும், ஆல்தோ ஃபேமிலி இருந்தாலும் அவங்களோட கண்ணோட்டம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பதிவு பண்ணியிருக்காங்க. ஆப்வியஸ்லி அந்த ஃபீமேலோட என்ன ஓட்டமும் மேபி அவங்களோட ஃபேமிலியோட நீடு இருக்கிறதுனால அவங்க அந்த இடத்துல எப்படி இருக்காங்க அப்படிங்கிறது கிளியராக காமிச்சிருக்காங்க. ப்ளஸ் எனக்கு பர்சனலாக பிடிச்சது வந்து கேமரா ஒர்க். ஆக்சுவலாக ஒவ்வொரு ஷாட்டும் எப்போ முடியும் அப்படின்ற அளவுக்கு ரொம்ப லென்த்தியாக சிங்கிள் ஷாட்டாக எடுத்துருந்தாங்க. எப்படி எடுத்தாங்க அப்படிங்கிறது எனக்கு கிளாரிட்டி இல்லை. ப்ளஸ் அந்த ஜாதிய ரீதி கோட்பாடு இருக்குது அப்படிங்கிறது தெரியுது. ஆனால் இதுக்காக தான் அவர் வந்து லாஸ்ட்டாக கொன்னாங்களா அப்படிங்கிறதுல எனக்கு கிளாரிட்டி இல்லை. சார் சொன்னதுக்கு அப்புறம் தான் இதுக்காக இருந்திருக்குமோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. நான் எப்படி அதை புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா, எல்லாம் தண்ணி அடிச்சிருக்காங்க, விளாட்டாக பண்ணிட்டாங்க, அவர் இறந்துட்டார் அப்படிங்கிற அண்டர்ஸ்டாண்டிங் தான் எனக்கு இருந்துச்சு. மற்றபடி எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. பர்டிகுலராக எனக்கு கேமரா ஒர்க் வந்து ரொம்ப சூப்பராக இருந்தது அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஸோ யா, தேங்க்ஸ். ஹலோ, என் பேர் பிரகாஷ். நானும் இந்த படத்தை தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன். எனக்கு இந்த படத்தோட கான்டென்ட்டை விட ஃபஸ்ட்டு இதோட ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைல் தான் வந்து முதல்ல வித்தியாசமாக தோணுச்சு. ஏன்னா ஜென்ரலாகவே இன்றைக்கி இருக்கிற ஃபில்ம் மேக்கிங் ஸ்டைலே வந்து கண்டென்ட்டை எப்படி ஹைலைட் பண்ணி எங்கேஜிங்காக அவங்களுக்கு கன்வே பண்ணுறதுன்றதுக்கான முயற்சியில் தான் வந்து சீன் எடுக்கிறது, ஸ்டேஜிங் எல்லாமே யூஸ்வலாக பண்ணுறது. ஆனால் இங்கே அது எதையுமே ஃபாலோ பண்ணாமல் நாம் தான் இந்த கண்டென்ட்டை வந்து எங்கேஜ் பண்ணி நாம் தான் செல்ஃப் இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு உள்ளே என்ன நடக்குதுன்றதை கவனிக்க ஆரம்பித்தா தான் இந்த கண்டென்ட்டோட இதுவே நமக்கு புரியறதுக்கான ஓப்பன் அப் ஆகிறதுக்கான மாதிரி ஸ்டைலில் எடுத்திருக்காங்க. ஸோ வழக்கமாக ஒரு ஷார்ட்ஸ் எடுக்கிறாங்கன்னா ஒவ்வொரு கேரக்டருக்கும் ஒரு மிட் ஷாட்டு, க்ளோஸ் அப்பு, அதெல்லாம் இங்கே எதுவுமே வைக்கல. எல்லாமே ஒரு வைடில் கொஞ்சம் பின்னாடி போயிட்டு ஒரு வாயரிஸ்டிக் ஸ்டைலில் நீங்கள் வந்து இப்படி ஒன்று நடந்துகிட்ருக்கு, அது ஒரு 3வது 3rd பர்சன் ஆங்கிள்லேருந்து நீங்களும் அப்சர்வ் பண்ணுங்கள் அப்படிங்கிற மாதிரி நம்மக்கிட்ட விட்டுட்டார். அதுதான் ஃபில்ம் மேக்கரோட ஒரு இதுவாக இன்டென்ட்டாக எனக்கு தெரியுது இங்கே. ஸோ இப்போது இந்த இதில் சொல்கிற இந்த டயலாக்ஸ் டிஸ்கஸ் பண்ண விஷயங்கள்லாம் வந்து ஜாதி, கேஸ்டிசம், டெமோக்ரஸி இதெல்லாம் நீங்கள் எடுத்துகிட்டு வேறு விஷயங்கள்லாம் ப்ளேஸ் பண்ணிவிட்டு கூட இதே கண்டென்ட்டை வந்து நம்ம ஒரு யூரோப்பியன் ஃபிலிம்ஸ்லேயோ இல்லை ஈரானியன் பேக்ரவுண்ட் செட்டிங்கில் வச்சுக்கிட்டு அதேமாரி ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் வந்து தண்ணி அடிச்சுட்டு ஒரு விளையாட்டு விபரீதமாகுது அப்படிங்கிற மாதிரி வச்சாலும் அங்கேயும் அந்த பேட்டர்ன் பொருந்தும். இங்கே ஃபில்ம் மேக்கர் என்ன ட்ரை பண்ணியிருக்காரு அப்படின்னா, இது நம்ம செட்டிங்கில் நடக்கிறதுனால ஸோ ஒரு அந்த கேம் ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த கேமு எப்படி நம்ம சொசைட்டி ஸ்ட்ரக்சரும் அப்படி ஒரு விளையாட்டுத்தனமாக ஆரம்பித்த ஒரு கேம் தான். ஆனால் அதில் கடைசியில் பாதிக்கப்படுறது அப்ரெஸ்டு பீப்புள் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கன்வே பண்ணணுங்கிறத வந்து சொல்லாமல் ஹைலைட் பண்ணுறது. ஸோ அவர் ஹைலைட் பண்ணணும்னு நினச்சதே அந்த ஒன்று தான். ஃபில்ம் மேக்கிங்கில் ஹைலைட் பண்ணவே இல்லை எதுவுமே. மற்றபடி சில விஷயம்லாம் எங்கெங்கெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருப்பாங்க, எதிலெல்லாம் ப்ரிப்பரேஷன் பண்ணாமல் அப்படியே ராவாக ஓகே இதுதான் நடக்கணும், நீங்கள் உங்களுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் யூஸ்வலாக ஒரு ட்ரமாட்டிக்காக எந்த ஒரு சீனை நம்ம வந்து கன்சீவ் பண்ணி எடுக்கணும் அப்படின்னாலும் அது ஒரு தியேட்டர் ப்ளேவாக இருக்கட்டும் இல்லை ஒரு சினிமா, எங்கேயுமே டயலாக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா அழுத்தம் திருத்தமாக இப்படி புரியணும், இந்த இமோஷன் வந்து ஹைலைட் ஆகணும் அப்படிங்கிறதெல்லாம் நிறையா ரிஹர்ஸ் பண்ணி அதை ஒருத்தரோட டைலாக் இன்னொருத்தருக்கோட ஓவரில் பார்க்காமல் அந்த டப்பிங்லாம் பண்ணணுங்கிறதுக்கான எஃபர்ட் போட்டு தான். அதுவே நேரத்தில் அது வந்து ஒரு ப்ளே மாதிரி படித்த மாதிரியும் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக தான் எஃபர்ட் போட்டு எடுக்கிறாங்க. ஆனால் இங்கே அது எதுவுமே இல்லாமல் ஒரு கேஷுவலாக எப்படி ஒரு குரூப் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் பேசிப்பாங்களோ டயலாக்ஸ் வந்து ஓவர்லேப் ஆகுது. ஸோ ஒருத்தர் ஒன்று பேசிகிட்டு இருக்காங்கன்னா இன்னொருத்தரும் வேறு ஒன்று விஷயம் பேசிகிட்டு இருப்பாங்க, சம்மந்தமே இல்லாமல் இன்னொன்று நடந்துகிட்ருக்கோம். அதெல்லாம் அதே நேரத்தில் ஒரு இந்த கதைக்கு சில விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக வந்து உண்மையிலே இதில் தேவைன்னு நம்ம சொல்லவே முடியாது. தேவையில்லாத விஷயங்களும் இருக்குது. ஆனால் அதுவுமே வந்து இந்த ஷாக் வேல்யூவை வந்து நமக்கு கொடுக்கறதுக்கு ஒரு இன்டென்ஷன் ஆட் பண்ணுறது தான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு அந்த பெண்ணை வந்து அப்படி சித்தரிக்கணுன்ற ஒரு இதுவே கிடையாது.
இந்த இந்த பெண் இல்லைனா கூட இதே ஷாக் வேல்யூ வந்து ஓரளவுக்கு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அவங்கள வந்து ஒரு டிசெப்ஷனாக தான் ஃபில்ம் மேக்கர் இங்கே யூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி எனக்கு பார்த்த உடனே அப்படி தோணுது. ஒவ்வொருத்தரோட பார்வை ஒரு மாதிரி இருக்கலாம். இப்போ நீங்கள் அவங்கள டோட்டலாக அந்த பிக்சர்லேருந்து எடுத்துட்டிங்கன்னா கூட இதே கண்டென்ட் இதுவே தான் இருக்கும். ஸோ அவங்க ஒரு வைட்டலான கதாபாத்திரம்னு நான் சொல்ல மாட்டேன். அது ஒரு டிசெப்ஷன் தான் இப்படி ஒன்று. ஸோ நமக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஃபுல்லாக த்ரூ அவுட் நமக்கு அவங்கள ஒருத்தர் வந்து இப்படி நோட்டை விட்டுட்ருக்காரு அப்படிங்கிறத நம்ம பார்க்குறப்பவே நமக்கு எல்லாருக்குமே ஆடியன்ஸ் மைண்ட்லன்னா உடனே ஓகே 5 ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருக்காங்க, ஒரு செக்லூடட் பிளேஸில் இருக்காங்க, ஒரு மிடில் ஏஜ் லேடி இதுவாக தனியாக இருக்காங்க, ஸோ என்னமோ ஒரு எராட்டிக்காக தான் என்னமோ கொண்டு போகிறாங்க அப்படிங்கிற ஒரு இன்டென்ஷனை வந்து உங்களுக்குள்ளே புகுத்துக்கிட்டே வராங்க. ஸோ அது இல்லாமல் வேறு ஒன்று கொண்டு போகிறார். ஸோ அந்த உங்களை வந்து அதுக்குள்ளே ஃபோக்கஸ் பண்ண விடாமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் டிஸ்ட்ராக்ட் பண்ண முடியுமோ அதுக்கான ஒரு எஃபர்ட் தான் அது. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள் தான் இது. அதேமாதிரி அந்த பலாப்பழம் வெட்டுற இதில் கூட பார்த்திங்கன்னா பர்ஸ்பெக்டிவ் வந்து இவங்க மேலே கஷ்டப்பட்டு ஏறி பலாப்பழத்தை வெட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு இதில் காட்டலை. பலாப்பழத்தோட பர்ஸ்பெக்டிவில் தான் ஷார்ட்டே இருக்கும். இவங்க தான் மேலே வந்து பலாப்பழத்தை வெட்டிக்கிறாங்கன்ற மாதிரி இருக்கும். அது வந்து ஒரு வித்தியாசமான இதுவாக இருந்துச்சு. ஏன்னா யூஸ்வலாக நீங்கள் இப்போ எந்த ஒரு ஃபில்ம் மேக்கருமே ஒரு சீனில் ஓகே ஒரு 5 ஃப்ரெண்ட்ஸ் போய் மரத்தில் இருக்க பலாப்பழத்தை வெட்டுறாங்க அப்படின்னா அப்படி ஒரு ஷார்ட் யோசிப்பாங்களாங்கிறதே ஃபஸ்ட்டு தெரியல. மரத்தை காட்டுவாங்க, பலாப்பழத்தை தனியாக ஒரு ஷார்ட் காட்டுவாங்க, ஒருத்தன் வந்து கத்தியை கொண்டு வான்னுவான், ஒருத்தன் வந்து நான் மேலே ஏறுறேன்டான்னுவான். ஸோ இப்படி தான் ஒரு இதுவாக இருக்கும். இங்கே வந்து எல்லாமே கொஞ்சம் பின்னாடி புல் பண்ணி நான் ட்ரை பண்ணுறேன், நீ கத்தியை கொண்டு வான்னு ஒவ்வொருத்தனாக சொல்லிவிட்டு கடைசியில் கேமரா மேலே போயிட்டு பலாப்பழத்தோட ஆங்கிள்லேருந்து பலாப்பழம் வந்து என்னை இப்போ வெட்ட போகிறாங்கன்ற மாதிரி தான் அந்த ஷாட் இருந்துச்சு. ஸோ இந்த படம் வந்து இந்த ஸ்டைல் ஆஃப் இந்த நரேஷன் தான் வந்து சொன்ன விதம் தான் புதுமையான ஒரு விஷயமா தெரிஞ்சுது எனக்கு. கண்டென்ட் இதே கண்டென்ட் வந்து நிறைய இடத்துல ஏற்கனவே வேறு ஃபார்மேட்டில் சொல்லியிருக்க மாதிரி தான் எனக்கு தோணும். இது ஒரு புது கண்டென்ட்டாக எனக்கு படலை. பட் ஸ்டில் இது சொன்ன விதம் காட்டியிருக்க விதம் இதுவாக இருக்குது. அண்டு ஷாக் வேல்யூ நமக்கு பார்க்குறப்பவே நமக்கு புரியுது. அண்டு அது அந்த சீன் பார்த்தம்போதே எனக்கு மைக்கேல் மதன காமராஜன் தான் ஞாபகம் வந்துச்சு. ஏன்னா அதில் அந்த பீம்ன்ற கேரக்டர் வந்து லாயல்ட்டினா என்னன்னு தெரியுமா நாகேஷ் கிட்ட கமல் வந்து சொல்லுவார், பீம் அப்படியே இந்த ஃபஸ்ட் ஃப்ளோர் பால்கனிலேருந்து குதின உடனே டக்குன்னு குதிச்சிடுவார். அப்படியே கேமரா பேன் பண்ணி உள்ளே போய் பார்த்தா கீழே குதிச்சிட்டு இருப்பார். படம் பார்க்குற யாருக்குமே வந்து உண்மையிலே குதிச்சாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் ஆக்சுவலி அந்த இதுக்குள்ளே அங்கே ஒரு கிரேன் கண்டிப்பாக வச்சு சினிமா எடுக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. அங்கே ஒரு கிரேன் ஹிடனில் இருந்திருக்கும். இந்த கேமரா பேன் ஆகி அங்கே போகிற கேப்பில் அவர் கிரேனில் சேஃபாக இறங்கிட்டு அந்த கிரேன் அந்த ஷார்ட் விட்டு போயிடுவோங்கிறது தான். ஸோ அதே விஷயந்தான் எனக்கும் தோணுச்சு. ஸோ ஒரு சினிமாவோட பிஹைண்ட் த சீன்ஸ் தெரியாதவங்களுக்கு வந்து அந்த ஷாட் வந்து உண்மையிலே இன்னும் கூட நல்லா இருந்திருக்கும் ரசிக்கிறதுக்கு. இதெல்லாம் இந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சதுனால எனக்கு கொஞ்சம் அது ரசிக்கிறதுக்கு கொஞ்சம் முடியாமல் போச்சு. மற்றபடி சில படங்கள் வந்து நம்ம லைஃப்பில் ஒரு தடவை தான் பார்க்கணும், அதுக்கு மேலே அதை பார்க்கக்கூடாது. அந்த மாதிரி ஒரு ஃபிலிம் தான் இது. ஏன்னா இதெல்லாம் ரிப்பீட் வாட்ச் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட சோலை வந்து நம்மளே கெடுக்கிற மாதிரி இருக்கும் என்னோடய ஃபீலு. ஸோ அந்த மாதிரி ரொம்ப ரேரான படங்கள்லாம் இருக்குது. அதேமாதிரி செப்பரேஷன் சொல்லிட்டு ஈரானியன் ஃபில்ம் ஆஸ்கர் அவார்ட் கூட வாங்கிச்சுன்னு நினைக்கிறேன். அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரி தான். அது வந்து 2 பேரண்ட்ஸ் வந்து தேர் அபவுட் டு செப்பரேட் அந்த பொண்ணு. ஸோ அவங்களுக்கு லைஃப்குள்ளே என்ன நடந்துகிட்ருக்கு அப்படிங்கிற மாதிரி ஒன்று போயிட்டுருக்கோம் அந்த படத்தில். அந்த படத்தில் வந்து நீங்கள் அந்த படத்தோட ஃபில்ம் மேக்கிங்கை பற்றி யோசிக்க மாட்டீங்க. ஃபுல்லாக நீங்களும் அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரியே தான் இருக்கும் அந்த படம். அந்த படம் முடிகிறப்போ தான் திடீர்னு ஒரு பியானோக்கி கொண்டு வந்து பிஜிஎம் வரப்போ தான் ஆமாம்ல இது ஒரு படம் இல்லை, இங்கே மியூசிக் வருது இல்லை அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். இந்த படத்துலையும் அப்படி தான். அவ்வளோ நேரமாக வந்து எந்த ஒரு இதுவுமே இல்லாமல் அந்த காட்டோட நாய்ஸஸ்ஸு, தண்ணி ஓடுற சவுண்டு, இந்த குயில் கத்துறது, இதெல்லாம் போட்டு உங்களுக்கு நடுவில் அந்த
இது ஆரம்பிக்கிறப்ப தான் அந்த சவுண்டு வந்துச்சு இல்லையா. ஸோ அப்போ தான் ஓகே இப்போ தான் அதுக்கப்புறம் அந்த சவுண்ட் வந்ததுக்கப்புறம் நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் மிட் ஷாட்லாம் போக ஆரம்பிச்சிருப்பாங்க லைட்டாக. அது கூட ப்ராப்பர் மிட் ஷாட்டுன்னு சொல்ல மாட்டேன். அந்த சிங்கிள் ஷாட்டு கேமரா மூவ்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு சினிமா லாங்குவேஜுக்கு கொஞ்சம் நெருக்கமான, அட் த சேம் டைம் ஆஃப் பீட் ஃபிலிம்ஸாகவும் இருந்தாலும் அதில் காட்டக்கூடிய ஒரு மூமெண்ட்டாக தான் எடுத்திருப்பாங்க. அதுக்கு முன்னாடி வரைக்கும் எங்கேயுமே அவங்க வந்து ஒரு ஃபில்ம் மேக்கிங் டெக்னிக்கான ஒரு ஸ்ட்ரக்சரே அவங்க ஃபாலோ பண்ணலை அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ஆனால் அது ஒரு என்ன சொல்கிறது, ஒரு பிரேவான அட்டெம்ப்ட் என்ன கேட்டால். நீங்கள் எந்தளவுக்கு பேரியர்ஸ் இந்த லிமிடேஷன்ஸ்லாம் உடைக்கிறீங்களோ அந்தளவுக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஸோ இதுதான் என்னோடய அப்சர்வேஷன். ஸோ எனக்கு இந்த படம் பிடிச்சிருந்தது. அண்ட் இந்த படம் வந்து ஒரு ஸ்லோ பர்னர். அவங்க அப்படி தான் இன்டென்ட் பண்ணியிருக்காங்க இந்த படத்தை. எடுத்த உடனே ஃபஸ்ட்டு ஷார்ட்லேருந்தே இந்த படத்தை உங்களுக்கு அப்படி எட்ஜ் ஆஃப் த சீட்டில் உட்காந்து அப்படி கிடையாது. நீங்கள் ஸ்லோவாக அந்த படத்தோட மூடுக்கு நீங்கள் வாங்க, நாங்கள் உங்களை எடுத்துகிட்டு போக மாட்டோங்கிறது தான் அவரோட கன்வே பண்ணது. ஸோ ஐ லைக் இட். ஸோ இதான் என்னோட இது. தேங்க்யூ. அண்ட் ஒன் மோர் திங், யாரும் எந்த கூச்சமும் பட வேணாம். படத்தை பற்றி நீங்கள் உண்மையிலே என்ன ஃபீல் பண்ணுறீங்கன்றது ஷேர் பண்ணிக்கோங்க. படம் பிடிச்சிருந்தாலும் சரி, பிடிக்கலனாலும் சரி, கழுவி ஊற்றணும்னு நினச்சாலும் சரி, தாராளமாக வந்து இது பண்ணுங்கள். ஒரு பார்த்த படத்தை வந்து அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணாமல் இருக்கிறது தான் என்ன கேட்டால் தப்பு. இல்லை, அது வந்து ஐ திங்க் அது ஒரு பவர் பிளேவாக பார்க்குறேன். வெப்பன் யார் கையில் இருக்கோ அது யார் மோர் பவர்ஃபுல்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் வேர்ல்டில் இருக்குல்ல, அதை சொல்கிற ஒரு விஷயமா அந்த ஒரு சீனை பார்க்குறேன் நான். ஏன்னா அது நீங்கள் சொல்கிற மாதிரி மற்ற பேர் சேர்ந்து அட்டாக் பண்ணுறதோ இது பண்ணலாம். அவரே கூட அந்த கத்தியை, அந்த லேடியை அட்டாக் பண்ணி அந்த கத்தியை இது பண்ணலாம். பட் அங்கே ஸ்டேஜ் பண்ணி அதை ஸ்டாப் பண்ணுறாருல, அது வந்து மோர் ஆஃப் வெப்பன், ஒரு பவர் ஃபிக்னா பார்த்தோம்ல நம்ம. அந்த வெப்பன் யார் கையில் இருக்கோ அவங்க வந்து மோர் பவர்ஃபுல்ங்கிற ஒரு ஸ்டேட்மெண்ட்டாக அதை பார்க்குறேன். எனக்கு லேண்ட்ஸ்கேப், படத்தோட லேண்ட்ஸ்கேப்பே ரொம்ப இதுவாக இருந்துச்சு. அந்த எங்கே வேணால் வச்சுருக்கலாம், சொல்கிற மாதிரி ஒரு டெசர்ட்டட் இது, ஒரு ரூமு, ஒரு லாட்ஜு அப்படியே வச்சுருக்கலாம். பட் அந்த நேச்சரோட சேர்த்து ஒரு அட்மாஸ்பியர், லேண்ட்ஸ்கேப், அது ஒரு கேரக்டர் படத்தில். எப்பயுமே இயற்கைனா ஒரு சொல்கிற மாதிரி அப்படியே ஃப்ளவர்ஸு, ஃபால்ஸு பார்க்கவே அப்படியே அழகாக ஒரு கேமரா ஓப்பன் பண்ணால் அங்கே வைக்கிறோம் நம்ம தண்ணியில் அப்படின்னா எதுவுமே இல்லாமல் கொடுமையாகவும் இருக்கும் ஒரு நேச்சருங்கிறது. திடீர்னு ஒரு சரிவு வந்துச்சுன்னா அடிச்சுட்டு போயிடும், ஒரு டிசாஸ்டர் வந்து அதுவும் நேச்சர் தான் பண்ணுது. ஸோ இவ்வளோ கொடூரமான விஷயம் ஒரு நேச்சரோடு சேர்ந்து நடக்கிறது வந்து அவர் மோர் ரிலவெண்ட்டாக, ஐ திங்க் கிரவுண்டடாக அந்த இதை வைக்கிறார். அண்ட் எல்லா கேஸ்டிங்லேயே எல்லா கேஸ்ட் இருக்குது அப்படின்னு நான் சொல்லுவேன். இந்த படத்தில் நிறைய கேஸ்டோட இதை கொண்டு வந்திருக்காங்க. அந்த உள்ள அவர் வெளியிலேருந்து வருவார் எலெக்ஷன் முடிச்சுட்டு, அந்த ஐ திங்க் பிராமின் கை வந்தோன்னே வந்து அவர் என்ன பிரச்சனைன்னு பெருசாக டீல் பண்ணாமல் 2 பேரும் அப்படியே டக்குன்னு அவர் உள்ளே வந்துட்டு டிப்ளமேட்டிக்காக சால்வ் பண்ணுற மாதிரி ஒரு இது பண்ணிட்டு, அதில் பெரிய அவருக்கு ஒரு பெருமையும் இருக்கும், சண்டையை தீர்த்து வச்சிட்டேன் அப்படின்ட்டு. அது ஆக்சுவலாக பார்த்தா என்ன நடந்தது, ஏதோ ஒரு அது மேலே ஒரு கன்சர்னாவது பண்ணாமல் டக்குன்னு அது முடிக்க பார்ப்பார் அவர். அது மாதிரி ஒரு மரம் ஏறும்போதும் எல்லாருமே கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். கடைசியில் பார்த்தீங்கன்னா தாஸாவை தான் ஏற வைப்பாங்க. அப்புறம் டைலாக்னா வரும், நீங்கள் வந்து அவரோட பாடியை வந்து மரம் ஏறத்துக்கு தான் அப்படின்னு ஒரு ப்ரௌடாக அதை சொல்லிவிட்டு இவன்ட்ட வேலை வாங்குறது. அதே மாதிரி நீ தான் கொல்ல முடியும், கோழி கொல்றது வந்து ரொம்ப முக்கியமான சீனு. அது யாரை கொல்றதுன்னு அந்த ஒரு இது போயிட்டே இருக்கும். இல்லை நீ தான் கொல்றதுக்கான பாடி உனக்கு அதுக்கு இதுவாக இருக்குது அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் புதுசாக அந்த இதோட இந்த கிளைமேக்ஸோட இதை வந்து அவன் கோழியோட இதுலேயே சொல்லியிருப்பான். ஏதோ ஒரு இடத்துல வச்சுருவாங்க, அதை வச்சுட்டு இதான் நடக்க போகுது. பட் நம்ம இது இவனுக்கு நடக்கும்னு நினச்சிருக்க மாட்டோம். பட் வந்து அதுவும் வித்தியாசமாக, ஏன்னா யூஸ்வலாக நானும் பார்த்ததில்லை எங்கேயுமே அப்படி கோழியை அங்கே வழக்கம் இருக்கான்னு தெரில. அது ஒரு புதுசாக இருந்துச்சு. அதாவது ஒரு லோ இதுவாக பார்த்துட்டு எல்லோரும் இது பண்ணுவாங்க. ஏன்னா விமனும் வந்து நான் ஒரு ஆங்கிளில் டிஸ்ட்ராக்ஷனாக இருந்தாலும் இன்னொரு ஆங்கிளில் அவ்வளோ ஒரு ஆங்கிளில் சஃபரிங்கு, அதோட அவ்வளோக்கு அப்ரெஷன் எல்லாமே நடக்குது. அதுவும் இது ஓல் ஆஃப் த சொசைட்டியில் அந்த ஃபெமினிஸ்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு விமன் வச்சு ஆகணுங்கிற அந்த ஒரு இதுவும் இருக்குது, பாயிண்ட்டும் இருக்குது. அதையும் சொசைட்டியில் இருக்குது. அது இல்லாமல் வெறும் மென்ஸ் வேர்ல்டு மாதிரி அந்த ஆங்கிளும் இருக்கலாம். ஒரு டிஸ்ட்ராக்ஷனாகவும் யூஸ் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் விமனோட இதையும் அதில் காமிக்கிறதுக்கான ஒரு, ஏன்னா அவரோட மற்ற படங்கள்லையும் அந்த விஷயங்கள் இருந்துக்கிட்டே இருந்திருக்கு. ஸோ அதுவும் ஒரு பாயிண்ட்டாக பார்க்குறேன். ஆனால் டிஸ்ட்ராக்ஷன் வந்து ஒரு நல்ல பாயிண்ட் அப்படி யூஸ் பண்ணது.